ஃபுட்டுலேருந்து பேக்கேஜிங் ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 16-17 நினைக்கிறேன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு 2 days முன்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தனோட ஒர்க்கும் ஒரு யூனிக்காக இருந்துச்சு. இந்த திங் இஸ் அதில் யாரை செலக்ட் பண்ணுறங்கிறது ஒரு டஃப்னஸ் இருந்துச்சு. We have like a lot of products in our timeline. For each products we need more packaging ideas. When I look at all the products, I'm like which one to steal the idea. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். She was giving me the whole brief. So I was asking like இப்போ குக்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னா காண்டாக்ட் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு திங் நம்ம டிசைன் பண்ணும் போதோ இல்லை நம்ம யோசிக்கும் போதோ ஒரு ஐடியேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போதோ இது ஏன் பண்ணுறோம், இது எதுக்கு பண்ணுறோம், எத்தனை பேர் யாருக்காக பண்ணுறோம், அது ஃபிக்ஸ் ஆனாலே போதும். அடுத்தடுத்து அது கீழே நம்ம பண்ணுற ஐடியாஸ்னால் வில் ஃபால் இன் பிளேஸ். இப்போ அங்கே பார்த்தா இட்ஸ் ஃபுல் பிராண்டிங் ஒர்க்ஸ். ஸோ வி கேன் யூஸ் இட் ஃபார் ப்ரோஷர்ஸ், பேக்கேஜிங் டிசைன்ஸ் ஆரம்பித்தாலும் வி ஹேவ் குட்டி ஸ்மால் ப்ராடக்ட்ஸ் கமிங் அப். ஸோ எவ்ரிதிங் இஸ் யூஸ்ஃபுல். இன்னும் எத்தனை இயர்ஸ் போனாலும் டிசைன் வேறு மாதிரி க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ஒன்லி திங் இஸ் எல்லாமே கடைசியில் வந்து டிசைனை தான் மீட் பண்ணுது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர டிஃப்ரெண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கும் தவிர பட் இது ரொம்ப மஸ்ட் டிசைன் நாலேஜ் அப்படிங்கிறது.